அனைவருக்கும் வணக்கம். ஆசிரியர்கள் பணி நியமனம், இடைநிலை மற்றும் பட்டதாரி ஆசிரியர் பணி நியமனம் சம்பந்தமான நிறைய விஷயங்கள் இருக்குது. தொடர்ந்து அரசு ஏன் இவ்வாறு செய்கிறது, ஆசிரியர்கள் ஏன் இவ்வாறு பாடுபடுகிறார்கள், இவ்வாறு அவதிப்படுகிறார்கள் என்ற கேள்வி நமக்குள்ளே இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அது இங்கே சட்டசபையில் என்ன நடந்துச்சு அப்படின்றத பார்க்கலாம். நீட் தேர்வு யாரால் கொண்டு வந்தது அப்படின்னு சொல்லி சட்டசபையில் எடப்பாடி பழனிசாமிக்கும் முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கும் கடும் வாக்குவாதம் ஏற்பட்டதான். இங்கே பிள்ளையார் சொல்லி போட்டது யார்? திமுக தானே, எடப்பாடி அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் சவால் விடுத்து ஓஹோ அப்படின்னு சொல்லி சண்டை போட்டாங்களாம். இது செய்தியாக வந்திருக்கு. பக்கத்துலேயே பார்த்தீங்க அப்படின்னாக்கா, நியமன தேர்வு யாரால் கொண்டு வந்தது, யாரால் வந்துச்சு அப்படின்னு சொல்லி இன்னொரு கேள்வியும் கேட்ட மாதிரியான ஒரு விஷயத்தை பார்க்க முடியுது. நல்லா புரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னாக்கா, ஒரு தேர்வானது இவங்களால் கொண்டு வரப்பட்டது, ஒரு நடைமுறை அப்படின்றது இவங்களால் கொண்டு வரப்பட்டது. ஒரு நடைமுறை சிக்கல் என்று ஒருவரால் உருவாக்கப்படுகிறது. அது இயல்பாக ஒரு விஷயம் நடந்துகிட்ருக்கு. அதில் அப்டேட் பண்ணணும் அப்படின்னாக்கா, அதில் இருக்கக்கூடிய அடிஷ்னலான சில விஷயத்தை ஆட் பண்ணணுமே தவிர, ஒட்டுமொத்தமாக இன்னொரு புதிய விஷயத்தை கொண்டு வர்றதன் மூலிமா அதை அப்கிரேட் பண்ண முடியுமா அப்படின்னா அது இல்லவே இல்லை. ஸோ அதைத்தான் நீட்டும் சொல்கிறாங்க. ஸோ ஒட்டுமொத்தமாக ஒரு ப்ராசஸ் நடந்துகிட்ருக்கு. அதில் தவறு எங்கே நடக்குதோ அதை சரி பண்ணணும். அதாவது நல்லா நடந்துகிட்ருக்கிற விஷயத்தில் தவறு நடக்கும் பட்சத்தில் தவறை சரி பண்ணணும். ஸோ அதுக்கு பதிலாக புதுசாக இன்னொரு விஷயத்தை கொண்டு வர்ற மாதிரி, நீட் தேர்வு எப்படி கொண்டு வந்தாங்க அந்த மாதிரி இப்போ நியமன தேர்வு அப்படின்னு சொல்லி ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதுவும் ஒரு ரொம்ப மோசமான செயல். பட் அதையும் நாங்கள் பொருட்படுத்தாமல் ஆசிரியர்கள் அதுக்கும் தேர்வு எழுதி அந்த தேர்வும் பாஸ் பண்ணிவிட்டு இந்த எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணியாச்சு, இதுக்கப்புறமாச்சும் போஸ்டிங் போடுங்கயா அப்படின்னு சொல்லி கதறக்கூடியதை அந்த விஷயத்தை நம்மளால் பார்க்க முடியுது, செய்திகளை கேட்க முடிகிறது. ஸோ அரசு என்னங்க பண்ணிகிட்டு இருக்காங்க இப்படி சொல்கிறீங்களே, அப்போ அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கலையா அப்படின்னு கேட்டால் எடுத்திருக்காங்க. இன்றைக்கி சட்டசபையில் ஒரு விஷயம், பழைய ஓய்வூதிய திட்டம் தொடர்பாக மூத்த ஐஏஎஸ் அதிகாரி ககன்தீப் சிங் பேடி தலைமையில் குழு அமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நல்லா பாருங்கள், குழு அமைச்சிருக்காங்க. இது ஒரு விஷயமா. ரெண்டாவது, அரசு என்ன முடிவு எடுத்திருக்காங்க அப்படின்றது பாருங்கள். உரிய நேரத்தில் உரிய முடிவு எடுப்போம். ரைட்டா? கவர்மெண்ட்டுக்கு தெரிஞ்சதெல்லாம் இதே தான். ஏதாவது பிரச்சனையா, ஏதாவது இஷ்யூவா, ஒரு குழு அமைப்போம், ஃபஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது, உரிய நேரத்தில் உரிய முடிவு எடுப்போம், ரெண்டாவது விஷயம். மூணாவது, இது ரெண்டு அமைச்சும் வேலைக்கு ஆகலையா, கடைசியில் விரைவில். ஓகேவா? பாயிண்ட் 1, பாயிண்ட் 2, பாயிண்ட் 3. ஸோ ஆட்சி முடிய போது தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். இந்த திமுக ஆட்சியில் கடந்த 4-5 ஆண்டுகளில் நடந்தது என்ன அப்படின்னாக்கா, ஒரு குழு அமைப்பார்கள், உரிய நேரத்தில் முடிவெடுப்பார்கள், விரைவில் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் நடந்திருக்கு. இதை தாண்டி ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு அப்படின்னாக்கா, இந்த நியமன தேர்வு அதுக்காக ஒரு விஷயத்தை சில விஷயத்தை புஷ் பண்ணி ஏதோ அந்த எக்ஸாமாவது கண்டக்ட் பண்ணாங்க. அந்த எக்ஸாமை கேன்சல் பண்ணிவிட்டு போஸ்டிங் போடணும்னு நினச்சா போட்டிருக்கலாம். எக்ஸாம் நடத்துகிறேன் அதை பண்ணுறேன்னு சொல்லி 2025 வரைக்கும் கொண்டு வந்துட்டாங்க. இப்போ போஸ்டிங் போடுறேன்ட்டு 26 வரைக்கும் கொண்டு போயிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இப்படி ஒரு மோசமான செயல் தான் நடந்துகிட்ருக்கு என்பது குறிப்பிடத்தக்க விஷயம். இதை பற்றின உங்களுடைய கருத்து என்னன்றது மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.